ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு பெரிய யானை இருந்தது. அதுக்கு ரொம்ப பெருமை. நான் தான் இந்த காட்டிலேயே பெரியவன், என்னை யாராலும் ஜெயிக்க முடியாது என்று எப்போதும் பெருமையாக பேசிக்கொண்டே இருக்கும். அந்த யானை தினமும் மற்ற விலங்குகளை கஷ்டப்படுத்தும், முயலை துரத்தும், மான் பயப்பட வைக்கும், குரங்குகளை மரத்திலிருந்து தள்ளும். எல்லா விலங்குகளும் யானையை பார்த்தாலே பயந்து ஓடிவிடும். ஒரு நாள் அந்த காட்டில் ஒரு சிறிய எறும்பு கூட்டம் வாழ்ந்தது. அவை ஒழுங்காக வேலை செய்து ஒற்றுமையாக இருந்தது. யானை அதை பார்த்து சிரிச்சது. அடடா, இந்த சின்ன சின்ன எறும்புகளா, இவங்களால என்ன செய்ய முடியும் என்று கேலி செய்தது. ஒரு எறும்பு அமைதியாக சொன்னது, அண்ணா, பெரியவன் என்று நினைச்சு மற்றவர்களை கஷ்டப்படுத்தாதீங்க. எல்லாருக்கும் ஒரு நாள் வரும். யானை கோபமா சிரிச்சது. நீங்க என்ன பண்ண முடியும் என்று அவைகளை தள்ளி நசுக்க முயற்சிச்சது. அதற்கு எறும்புகள் ஒன்றும் பேசவில்லை, அமைதியாக போய்த்தது. ஒரு நாள் நடந்த சம்பவம். ஒரு நாள் யானை ஆற்றுக்கு தண்ணீர் குடிக்க போனது. அப்போ திடீர்னு ஒரு வேட்டைக்காரன் வலை போட்டிருந்தான். யானை அதில் சிக்கிவிட்டது. அது வெளியே வர முயற்சிச்சது, ஆனால் முடியவில்லை. யாராவது காப்பாத்துங்க என்று அது கத்தினது. ஆனா அது முன்னாடி எல்லாரையும் கஷ்டப்படுத்தினதால் எந்த விலங்கும் உதவ வரவில்லை. அப்போ அந்த எறும்புகள் அங்க வந்தது. ஒரு எறும்பு சொன்னது, நாம இதை காப்பாத்தலாமா? மற்ற எறும்புகள் சொன்னது, இது நம்மை கஷ்டப்படுத்தினாலும் நாம நல்லதுதான் செய்யணும். அவங்க எல்லாம் சேர்ந்து வலையை கடிக்க ஆரம்பிச்சது. 100, 1000 எறும்புகள் சேர்ந்து கடிச்சது. சில நேரத்தில் வலை கிழிந்து போச்சு. யானை வெளியே வந்தது. உணர்ச்சி தருணம். யானை மிகவும் வெட்கப்பட்டது. நான் பெரியவன் என்று நினைச்சு எல்லாரையும் கஷ்டப்படுத்தினேன், ஆனா என்னை காப்பாற்றியது இந்த சின்ன எறும்புகள்தான் என்று வருந்தியது. அது எறும்புகளிடம் மன்னிப்பு கேட்டது. மன்னிச்சிடுங்க, இனிமேல் யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டேன். அந்த நாள் முதல் யானை நல்லவனாக மாறி எல்லா விலங்குகளுக்கும் உதவி செய்ய ஆரம்பிச்சது. கதையின் நீதி: பெருமை பெருந்தோல்விக்கு வழி. ஒற்றுமையும் நல்ல மனசும் தான் உண்மையான பலம். சின்னவனையும் குறைத்து மதிக்காதே, அவனாலே பெரிய உதவி கிடைக்கலாம்.